என்ன ஒரு கஷ்டம் கடவுளே, இது ஒட்டகத்துக்கு நடுவுல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏய், எழுந்திருங்க. நீ எந்திரி ரித்து. நான் ஆல்ரெடி இங்க எழுந்திருச்சுதான் நிக்கிறேன். எந்திரிங்க. வாட் ரபிஷ் கைஸ்? ரபிஷ் இல்ல, டூத் பிரஷ். நீங்க பாத்ரூம்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? துணிய அலசி அங்கேயே காய போட்டிருக்கீங்க. உள்ள ஸ்மெல் தாங்க முடியல. நீ எதுக்கு பாத்ரூம்குள்ள போன? இப்ப என்ன பண்ற பாரு. யாடி பெட்ல சுச்சு போடுது? நீயா? நான் இல்ல, எனக்கு தூக்கம் வருது. சுச்சு போயிட்டு வந்து பாடுடி. அது நான் தான். Why girl? உனக்கு அசிங்கமா இல்லையா பெட்ல சுச்சு போக? இங்க பாரு. ஐயோ, எல்லா இடமும் ஈரமா இருக்கு. எந்திரி எந்திரி, சுச்சு போயிட்டா. நீங்க பாத்ரூமை ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? நான் எதுவும் பண்ணல, நீ ஏதாவது பண்ணியாடி? பண்ணல. துணிய அலசி அங்கேயே காய போட்டிருக்கீங்க. ஸ்மெல்லுக்கு என்னால உள்ள போக முடியல. துணியை வேற எங்க காய போடுறது? துணியை கொண்டு போய் வெளியே காய போடணும். வெளியில காய வச்சா அசிங்கமா இருக்காதா? எல்லாரும் பார்த்தா பாப்பு ஷேம்னு சொல்ல மாட்டாங்களா? காலையில இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல அத சொல்லு கேப்போம். ஒழுங்கா அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வெயில்ல காய போடுங்க. இங்க பாரு ரித்து, மனசாட்சியே இல்லாம பேசாத, சரியா? அந்த காம வெறி புடிச்சவங்க கிட்ட இருந்து நாங்க தானே உன்னை காப்பாத்தணும். அத பத்தி நீங்க எதுவுமே பேசாதீங்க. அவன் உயிரோட வந்ததே பெரிய புண்ணியம். ஐயோ, நன்றி கெட்ட குரங்கு. என்ன? ஒண்ணும் இல்ல பாப்பா, இப்ப எடுத்துடலான்னு சொன்னேன். பக்கெட்ல இருந்து துணியெல்லாம் எடுக்கிறியா? நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? பக்கெட்லயா பாத்ரூம் போற? இல்லல்ல, கொஞ்சம் அங்க இருந்து எடுங்கம்மா. ஐயோ, பாப்பா எடுக்கிறோம் பாப்பா. இரு, காலங்கத்தால உயிர் எடுத்துட்டு இருக்கா. இல்லையா இருக்கு, விட மாட்டோம். ஓ, நீங்க குக் பண்றீங்களா? எஸ் எஸ் எஸ். எல்லாருக்கும் என் கையால தான் டிஃபன் இன்னைக்கு. இஸ் இட்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இந்த நாள் சரித்திரத்துல இடம் பிடிக்க போற ஒரு நாள். இட்ஸ் a miracle day. புரியல. அப்படின்னா இன்னைக்கு அதிசயம் நடக்க போகுது. அதிசயம் அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அத நீ மெதுவா தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
அந்த மருந்து எனக்கு கொடுங்க. இந்தா இத கொண்டு போய் டேபிள்ல வை. பசங்க எல்லாரும் சாப்பிட கூப்பிடு. எனி டவுட்? நத்திங். ஓகே चलो. எஸ் பாஸ். ஆ எல்லாம் வீணா போச்சு. பறங்கி தலைய. இன்னொரு ஆளு எங்க? இதோ வர. இன்னைக்கு என்ன பப்பன் ஸ்பெஷல்? இன்னைக்கு உங்களோட பர்த்டேவா என்ன? நோ 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 நோ. இன்னைக்கு என்னோட பர்த்டே எல்லாம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு ரீபர்த்டேவா அமைய போகுது. அதுக்காக தான் இந்த ட்ரீட். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன சாப்பாடு இது? இதுவா? உப்மா. இதுக்கு ஒரு கதை இருக்கு. நான் மிலிட்டரியில இருக்கும் போது என்னோட உப்மாவை சாப்பிடறதுக்கு ஜவான்கள் எல்லாரும் அப்படியே கியூ கட்டி நிப்பாங்க. ரொம்ப அடக்கத்தோட நிப்பாங்க. இத சாப்பிட்டாங்கன்னு நினைச்சாலே பாவமா இருக்கு. யா. நான் ஒரு நாள் ஒருத்தனை பார்க்கும்போது ஏதோ திருட்டுத்தனமா தோணுச்சு. நான் அவன்கிட்ட கேட்டேன், எங்க இருந்து வர? சொல்லு. எங்க இருந்து வந்திருப்பான்? எங்க இருந்து வந்திருப்பான்? எங்க இருந்து வந்திருப்பான்? சொல்லு. தெரியாதுப்பா. எங்க வந்தா? பாகிஸ்தான்ல இருந்து. தெரியாம வந்திருக்கான். உப்மாவை சாப்பிடுவா? பின்ன இல்லையா? நான் அவன் கிட்ட கேட்டப்ப சொன்னான், உங்க உப்மாவோட வாசனையை நான் அப்படியே இழுத்துட்டு வந்துடுச்சுன்னு. சூப்பர். அந்த அளவுக்கு என் உப்மா ஃபேமஸா இருந்தது. எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கே. கண்டிப்பா சாப்பிடு, கண்டிப்பா. சாப்பிடு. என்ஜாய் நல்லா என்ஜாய் இருக்கும். பண்ணுங்க. பரவாயில்ல. அப்புறம் நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லணும். இன்னைக்கு நான் கண்டுபிடிச்ச மருந்தோட டெஸ்ட் டோஸ் பண்ணி பார்க்க போற நாள். அதுக்காக உங்கள 3 பேர் எனக்கு வேணும். நாங்களா? என்கிட்ட கேள்விலாம் கேட்க வேண்டாம். நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். உங்களோட எந்த ஆராய்ச்சியா இருந்தாலும் நான் ரெடி. வெரி குட் வெரி குட். பெண்ணா இருந்தா இப்படி சிங்க பெண்ணா இருக்கணும். யா. இங்க பாருங்க, நானே யாருன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜூஸ் 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 கோமட்டிகா ஜூஸ். மாமிட்டி சார் இஷ்டப்பட்ட கோமட்டிகா ஜூஸ். யூ செலக்டட். கங்க்ராச்சுலேஷன். இவதான். கங்க்ராச்சுலேஷன். ஜூஸ் 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 கோமட்டிகா ஜூஸ். மாமிட்டி சாருக்கு பிடிச்ச கோமட்டிகா ஜூஸ். யூ ஆர் செலக்டட். ஆமா, சூப்பர் செலக்ஷன். இந்த கங்க்ராச்சுலேஷன். டெஸ்ட்க்கு 3 பேர் மட்டும் போதுமா? அது வந்து சும்மா ரெடி. அதான் 3 Stop. பேர் வந்துருச்சுல. எனக்கு தேவையான ஆட்களை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுவேன். சும்மா தேவையில்லாம வளவள கொல கொலன்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா காலை கட்டி தலை கீழே தொங்க விட்டுருவோம். மிலிட்டரியில பண்ற மாதிரி. புரிஞ்சுதா? பாரு, பசிக்குதா? நான் எடுத்துட்டு வரேன். அப்போ நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் போய் என் பாரு கூட சாப்பிடுறேன். சரி, நான் போறேன். தண்ணி வேணா எடுத்துக்கோ. பரவாயில்ல. இது யாரோட வீடு? பிளான டெஸ்ட் பண்ண போற வீடு. டெஸ்ட் டெஸ்ட். டெஸ்டா? என்ன டெஸ்ட்? இங்க பாருங்க, நான் டெஸ்ட் பண்ண போற பாடி இந்த வீட்ல தான் இருக்கு. ஓஹோ. ஐயோ பப்பன், இது ஒரு டெத் வீடு. பைத்தியம் மாதிரி பண்ணாதீங்க. பைத்தியமா? யார் 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 பைத்தியம்? வெயிட். கொஞ்சம் பேசாம ரெடி. முதல்ல ரிலாக்ஸ். ரீது, பாஸோட ஆசைய நாம தானே நிறைவேற்றி வைக்கணும். பாஸ், எதுவா இருந்தாலும் பண்ணுங்க, நான் உங்க கூட இருக்கேன். இங்க பாருங்க, ம்ம். இந்த மருந்து மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே. கோடி கணக்குல என் கைக்கு பணம் வரும். அதுல உங்களுக்கும் பங்கு தரலாம் நினைச்சேன் பாரு. அதான் நான் பண்ண தப்பு. இல்ல. எவ்வளவு பணமா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். பிளான் என்னன்னு சொல்லுங்க. நேத்து இறந்து போன ஒரு பையனுக்கு ஆ, நான் உயிர் கொடுத்தேன்ல, யா, அது நமக்கு மட்டும்தானே தெரியும். யா. அது பத்தாது.
இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியணும். ம், எப்படி? உள்ள ஒரு டெட் பாடி இருக்குல்ல, ஆ, அங்க போய் என்னோட மருந்து அந்த டெட் பாடி வாயில ஊத்துவேன். அப்ப அந்த டெட் பாடிக்கு உயிர் வந்துரும். அத பார்த்து அங்க இருந்த எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பத்தி பேசிப்பாங்க. அப்புறம் மீடியாவுக்கு தெரியும், சேனலுக்கு தெரியும், உலகம் மொத்தமும் தெரியும். ஓகே ஓகே மெதுவா சரிங்க. இது ஒரு டெத் வீடு, சாவு வீடுன்னு சொல்றேன். ஆ, ஆ, அது சரி பப்பன், எங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க தான் எனக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். ஆ, அது எப்படி? நாம சாவு சம்பந்தப்பட்ட சடங்கெல்லாம் மொத்தமா எடுத்து நடத்துற ஏஜென்சின்னு அவங்க கிட்ட சொல்லணும். அது எதுக்கு? ஐயோ, அப்பதானே அந்த பாடி கூட நம்ம எல்லாரும் பக்கத்துல போக முடியும். ஓ, அப்படி. ஆ. குட் பிளான். என்ன பிளான்? அது ஒரு டெட் பாடி, மறந்துடாதீங்க. அந்த டெட் பாடியை எப்படியாவது நான் உயிரோட கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடங்குவேன். ம். Come on. ம். இந்த மருந்த பத்தி உலகம் முழுக்க தெரிஞ்சிடுச்சுன்னா என் பிளான் முழுக்க வேஸ்ட் ஆயிடும். கம் ஆன் பாப்பு, டூ சம்திங். இவர்தான் இறந்து போனவரு. பேரை ஞாபகம் வச்சுக்கோ. சகாதேவன் 65 வயசு. ரைட். ஆ, चले चलो.